Hi everyone. So 11th standard chemistry full portion important question இந்த PDF டச் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. அதனால் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் சொல்கிறத நல்லா கவனிங்க. அதிலே பாதி போர்ஷன்ஸை ஒரு 25% போர்ஷன்ஸை ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நான் சொன்னதை கேட்டால் தான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியும். 15 லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் பல விஷயங்கள் பேசுவேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வருமாமே, அதையும் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் போர்ஷன்ஸ் புக் பேக்கு யூனிட் 1ல் இந்த 5 கொஸ்டின் 26, 27, 28, 29, 30 வரைக்கும் 2 மார்க்கு எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஏபின்னு போட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் தெரியும்ல, எப்படி வேணாலும் சப்டிவிஷன் போட்டு கேட்பான் 5 மார்க்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் படிக்கிறது நல்லது. 31, 37, 40, 42, 45 வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் நல்லா போட்டு பார்த்துருங்க. புக்கின் வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னால் என்ன, தமிழ் மீடியத்துக்கு கேட்பீங்க. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம புக் பேக்கில் இருக்குது. டிஃபைன் அவகேட்ரோ நம்பர், அவகேட்ரோ எண் என்றால் என்ன. பேஜ் நம்பர் 9ல் 3வது ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. பேஜ் நம்பர் 11ல் எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு, அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து 2 சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 11, 12 லிமிட்டிங் ரீஜியன்ட் அதோட எக்ஸாம்பிளோட சேர்த்து படிங்க. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் படிச்சுக்கோங்க. டிஃபைன் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ பேஜ் நம்பர் 20, 21 கேல்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுற சம்ஸ் வந்து இதெல்லாமே இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா. ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயனிக் மெத்தட், அந்த கடைசி பேலன்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மெத்தட் படிக்கணும் வரும். பட் ஆனால் முடியாதவங்க விட்டுருங்க, இப்போதைக்கு பப்ளிக்கில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 கொஸ்டின் இது படிங்க புக்கின்ல, இது எல்லாமே ஈஸி தான். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. தமிழ் மீடியம் சொல்லணும். ஆக்சிஜனேற்றம் எண் என்றால் என்ன, ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் என்றால் என்ன, அப்படி தான் நினைக்கிறேன். வாட் இஸ் லிமிட்டிங் ரீஜியன்ட், அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பருக்கு முன்னாடி இருக்கும், சரியா. சரி, யூனிட் 2 பாருங்கள். பாஸ்கேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். ஸோ போர் கொள்கை அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, ஃபஸ்ட் பேஜில் படிச்சுக்கோங்க. லிமிட்டேஷன் ஆஃப் போரின் வரம்புகள், டீப்ரோக்லே வேவ் லென்த், டிப்ராயின் அலைநீளம், டெரிவேஷன்ஸ் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைன்சன்பெர்க் பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப, ஹைன்சன்பெர்க் தத்துவம் 3 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில். ஸ்காட்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் டைப்ஸு 5 மார்க்கு, ஓகேவா. குவாண்டம் எண்கள் அதோட வகைகள். ஹாபோப் தத்துவம் படிச்சுக்கோங்க, டயக்ராமோட இம்பார்ட்டன்ட். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலும் 5 மார்க் தான். ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஹன்ஸ் ரூலும் 5 மார்க் தான், சரிங்களா. புக் பேக்கில் 26, 27, 31, 33, 40, 39, 42 புக் பேக்கும் இன்க்ளூட் ஆகிருக்கும். இதில் இருந்தாலும் தனியாக எடுத்து சொல்லியிருப்பேன். புக் பேக்கு புக்கின்னும் இன்க்ளூட் ஆகிருக்கும். புரியுற மாதிரி சொல்கிறேன். புக்கின்னும் இதில் இருக்கும், இதில் இருக்கிறதே புக் பேக்கில் இதில் இருக்கும். நான் சொன்னதை அப்படியே பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்கில். யூனிட் 3 பாருங்கள். புக் பேக்கில் 24, 25, 26, 29, 37, 38, 39 5 மார்க்கு, 41 3 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 45, 46, 47லாம் 5 மார்க் படிச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்கின்ல எதுவுமே சொல்ல. யூனிட் 4ல் வந்து பாருங்கள், அதுலேயும் அப்படி தான். 23, 28, 29, 30, 31, 32, 33, 32 எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின். 35, 36, 41, 42, 44 எது 5 மார்க்னா ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன். ஆர்த்தா பேரா ஹைட்ரஜன், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் கடைசி பேஜில் இருக்கும், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டிரிட்டியம் எவ்வாறு தயாரிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் ஆகும், யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனின் பயன்பாடுகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரிட்டியம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர், சரி, கனநீரின் பயன்பாடுகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பாயிண்ட் அதை படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே புக்கின், அவ்வளோதான். யூனிட் 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா புக் பேக்கில் 30வது கொஸ்டின் 26, 31, 33, 39, 40, 41, 42 இதில் ஒரு 5 மார்க் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன். 38வது லித்தியம் மெக்னீஷியம் இங்கே எழுதியிருக்கேன். பெர்லியம் அலுமினியம்னு ஒன்று இருக்குது, கட்டாயமாக இம்பார்ட்டன்ட். சிமிலாரிட்டி பிட்வீன் பெர்லியம் அலுமினியம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட் பண்ணுங்கள். இதில் இருக்காது. 38 அதுக்கு தான் பிடிஎஃப்பை டச் பண்ணிட்டு போகாதீங்க. என்ன யூசஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல், சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் அண்ட் பெர்லியம், கம்பேர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பெர்லியம் வித் அதர் எலமெண்ட்ஸ். பெர்லியத்து கூட அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணுற மாதிரி 5 மார்க் படிச்சுக்கோங்க. யூனிட் 6 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு. பாயில்ஸ் லா, சார்லஸ் விதி, காய்ஸ் லூகேஸ் விதி, அவகேட்ரோ, ஐடியல் கேஸ், நல்லியல்பு வாயு வருவி, அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டெரிவேஷனை போடணும், 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டால்டன் லா, அடுத்தது கிரஹாம்ஸ் லா, டெரைவ் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வேண்டர்வால் கான்ஸ்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இது புக் பேக் தான், தமிழ் மீடியம் பார்த்து பயந்துடாதீங்க, புக் பேக் தான். இன்வர்ஷன் டெம்பரேச்சர், அடுத்தது ஜூல்ஸ் தாம்சன் எஃபெக்ட்,
ஜூல் தாம்சன் விளைவுகள் என்றால் என்ன, லாஸ்ட் பேஜில் இருக்கும் அந்த லெசனில். அது கூடயே இன்வர்ஷன் டெம்பரேச்சர் இருக்கும். எக்ஸ்பிளைன் வேண்டர்வால் ஈக்குவேஷன் 5 மார்க். இது கூட நீங்கள் பப்ளிக்கில் படித்தா போகுது, பட் இப்போ படித்தாலும் ஓகே தான். 26, 29 புக் பேக்கில் 32A 34, 37, 38, 40, 41 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதில் அந்த வேண்டர்வால்ஸ் இதுதான் ஒன்று. சரிங்களா, ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். யூனிட் 7 பாருங்கள். புக் பேக்கில் 32, 33, 34, 36, 37, 38, 39, 42 இது எல்லாமே 2 மார்க்கு. 43 5 மார்க். 45, 47, 46, 48, 50, 52, 59, 49 இது எல்லாமே 5 மார்க். இதில் 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இதில் புக்கின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹிசஸ் லா, போர்ன் ஹார்பர் சைக்கிள், NaCl. ஆக்சுவலாக இது முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. புக்கினில் வேறு இருக்குது. ஸோ ரிலேஷன் பிட்வீன் CPCV 3 மார்க்கில் கேட்பாங்க. ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ், வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி, முடிஞ்சால் வாட் இஸ் இன்டர்னல் எனர்ஜி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது யூனிட் 8 லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கண்டிப்பாக படித்தாகணும். ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் படித்தாகணும். அடுத்து டெரைவ் KPKC இது புக் பேக்கு. Q ரியாக்ஷன், குவாஷன்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டெரைவ் HI ஆஃப் KPKC, PCl5 KPKC, அமோனியாவோட KPKC இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். லீ-சாட்டஸ் பிரின்சிபல், வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் புக் பேக்கில் உங்களுக்கு வந்து சிலது இருக்காது. HI இருக்காது, PCl5 இருக்காது, அதனால் நான் சொல்லியிருக்கேன். மீதி இந்த அமோனியா, இந்த KPKC, இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கும். அதனால் தமிழ் மீடியத்துக்கு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 28, 30, 32, 44, 45, 36 5 மார்க்கு, 37, 39 5 மார்க்கு, 48 5 மார்க்கு, 44 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனிட் 9 மொலாரிட்டி, நார்மாலிட்டி, ஃபார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் இதோட ஃபார்முலாவது படிச்சு வைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், 4 பாயிண்ட் படிங்க. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹென்ரி லா அண்ட் லிமிடேஷன் படிச்சுக்கோங்க. டெரைவ் ரவுட்ஸ் லா படிச்சுக்கோங்க, 5 மார்க். வேப்பர் ஃப்ரேஷ் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்யூட் படிச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 44 இருக்குது. கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, 3 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ரிலேட்டிங் லோவரிங் ஆஃப் ப்ரெஷர் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அடுத்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். ஸோ இவ்வளவும் உங்களால் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் புக் பேக்காவது படிங்க. நான் சொல்கிறது நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸும் 5 மார்க்கில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் ஆஸ்மோசிஸ் அண்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும் கேட்கலாம். 31, 32, 33, 34 5 மார்க், 36, 37 இவ்வளோ தான் புக் பேக்கு. புக்கிங்கில் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த 2லேருந்து 8 இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரியா, 5 மார்க்கில் கேட்பாங்க. யூனிட் 10 பாருங்கள். புக் பேக்கு 31, 32, 34, 35, 36, 38, 39, 43, 44, 46, 54, 55 இதில் 3 கொஷின் இருக்குது. N2O2 மாலிகுல், CO மாலிகுல், பஜான்ஸ் ரூலு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அது போக கொஞ்சம் 2 மார்க் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 10ல் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் படிங்க. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஹோமோலோகஸ் சீரியஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் இது எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. புக் பேக்கில் நோட் பண்ணிக்க பாருங்க. 31, 32, 33, 36, 38 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 40 5 மார்க், 41 5 மார்க், 42 5 மார்க், 43 3 மார்க், 44 3 மார்க், 45 3 மார்க், 46 3 மார்க். ஸோ அடுத்தது புக்கினில் கெல்டால் மெத்தட் கால்குலேஷன் ஆஃப் நைட்ரஜனை கால்குலேட் பண்ணுறது 5 மார்க்கு. எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபர் ஃபார் கேரிஸ் மெத்தட் நமக்கு புக் பேக்லேயும் ஒன்று இருக்குது. இது கேரிஸ் மெத்தட் 5 மார்க் சல்ஃபரோடு. எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் 5 மார்க்கு. பட் இது 3 இப்போதைக்கு முன்னாடி விட்டுருங்க, பப்ளிக்லேயாவது படிங்க. இப்போது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எது படிக்கணும். புக் பேக்காவது அட்லீஸ்ட் படிங்க. யூனிட் 12 புக் பேக் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16, 17, 19, 20, 21 புக்கினில் வந்து ஹோமோலிட்டிக் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் கிளீவேஜ் வித் எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 13 கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட் பேஜ் நம்பர் 184 இருக்குது. செபத்தியார் சாண்ட்ரசன்ஸ் பேஜ் நம்பர் 184. கிரே ஹவுஸ் இதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 184. எக்ஸ்பிளைன் மார்கானிக் ஆஃப் ரூல் வந்து கண்டிப்பாக வரும், எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 194 இருக்குது. ஓசோனலிசிஸ் பேஜ் நம்பர் 203. ஹக்கிள் ரூல் கண்டிப்பாக வரும், 205 206 இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். பென்சினின் அமைப்பு ஒரு 5-6 பாயிண்டாக படிங்க. வூட் ஸ்பிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் 210. ஃபீடல் கிராஃப்ட் 210. ஃபீடல் கிராஃப்ட் மெத்திலைசேஷன் எஸ்டிலைசேஷன் 212. புக் பேக்கில் 31 36 5 மார்க்கு, 41 42 46 47 44 5 மார்க்கு, 50 5 மார்க்கு, 43. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க? இந்த லெசன் கொஞ்சம் முக்கியமாக எடுத்து படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொடுத்த நேமிங் ரியாக்ஷன் மட்டும்தான். ஸோ முடியலையா அட்லீஸ்ட் வந்து புக் பேக் படிச்சுக்கிட்டு நேமிங் ரியாக்ஷன் படிங்க. ஆனால் இந்த பென்சின், வூட் ஸ்பிட்டிங்கு, ஹக்கிள் ரூல் இந்த 3 கொஷின் விட்டுறாத, அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். 6 7 8
சரி, யூனிட் 14 வாங்க. யூனிட் 14 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூனிட் 13ல் இருக்கிறனால யூனிட் 14 நான் அவ்வளோ சொல்லவே இல்லை. புக் பேக்கில் மட்டும் படிச்சுக்கோங்க. 38, 44, 46, 47, 50 அவ்வளோதான். அடுத்தது யூனிட் 15ல் உங்களுக்கு தெரிஞ்ச லெசன் தான். இதில் புக் பேக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். புக் இன்னும் படித்தா சந்தோஷம். இப்போதைக்கு புக் பேக் போதும். 19, 20, 21, 22, 23, 25, 26 இந்த லெசன் படிச்சிங்கனாலே 5 மார்க் வரும். ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். கட்டாயமாக இந்த லெசன் படிங்க. 26, 27, 28, 29, 32, 33, 34, 35, 36 இதில் 5 மார்க்குன்னு போட்டிருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லெசன்ஸில் S1 மெக்கானிசம், SN2 மெக்கானிசமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. அதுவும் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா, மார்க் பண்ணாமலாம் இல்லை. ஸோ எனிவே இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும். ஓகேவா, இப்போதைக்கு ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன்ஸ் இதுதான். ஸோ இது நீங்கள் படிச்சிங்கனாலே ஒரு 65+ எடுக்கலாமான்னு கேட்டால் கட்டாயமாக முடியும். 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ அடுத்த இம்பார்ட்டன்ட் போடுறோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.